Hi, hello students. Welcome to Pudiyugam Academy. நம்ம TNPSC syllabus ஃபுல்லாவே தமிழ்நாடு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் வைஸ் டாபிக்ஸா பார்த்துட்டு இருக்கோமா. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வந்துட்டு மத்திய அரசாங்கம் பற்றி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அண்ட் கூடவே இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் பேட்சஸ் போயிட்டு இருக்கு. நீங்க சேரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேமா, லெட்ஸ் ஸ்டார்ட் தி கிளாஸ். So, மத்திய அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு பார்ட் 5 ஆர்டிகல்ஸ் 52 to 78 வரைக்கும் இருக்கு. நான் அண்டர்லைன் பண்றதை மட்டும் நீங்க பாயிண்ட் பை பாயிண்டா எழுதிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இது क्वेश्चन ஏரியா. சோ மத்திய அரசாங்கம் 3 அங்கங்களா இருக்கு. நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. எக்ஸிகியூட்டிவ், லெஜிஸ்லேஷன் அண்ட் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ எக்ஸிகியூட்டிவ்ல குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர்லாம் வந்துட்டு இருக்கிற அமைச்சரவை எல்லாம் வந்துட்டு இருக்கும். சட்டமன்றம்னா நாடாளுமன்றம். சோ இது மாநிலங்களவை, மாநிலங்களவைனா ராஜ்யசபா, மக்களவைனா லோக்சபா. அண்ட் மத்திய அரசாங்கத்தோடைய அந்த நீதிமன்றம் ஜுடிஷியரி இருக்கு இல்லையா, அது வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் தான். சோ இதுதான் இந்த டேப்லெட் காலம் ஃப்ளோ சார்ட்ல கரெக்டா கொடுத்திருப்பாங்க. சோ மத்திய அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிர்வாகம் அப்படின்றது பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வருவாங்க. லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா பாராளுமன்றம். பாராளுமன்றத்துல இரவைகள் இருக்க ராஜ்யசபா, மாநிலங்களவை, மக்களவை. சரிங்களா? சோ ராஜ்யசபால வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டேட் அசம்பிளில இருந்து எலெக்ட் பண்ணி போவாங்க. பிரசிடென்ட் வந்துட்டு 12 பேரை நாமினேட் பண்ற அதிகாரம் இருக்கு. லோக்சபால நேரடி தேர்தல் மூலமா வந்துட்டு எலெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஜுடிஷியரி வரும்போது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா, உச்ச நீதிமன்றம், அதுக்கான தலைமை நீதிபதி இருப்பாரு அண்ட் அதர் ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட். இந்திய குடியரசுத் தலைவர். சென்ட்ரல் கவர்மெண்டோட நிர்வாக தலைவர் வந்துட்டு குடியரசுத் தலைவர் தான். அதாவது பெயர் அளவுல அதிகாரம் பெற்றவர், நாமினல் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ரியல் ஹெட் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான். அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா முப்படைகளோட தலைமை தளபதியாகவும் வந்துட்டு செயல்படுவாரு. அண்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சிட்டிசனும் வந்துட்டு பிரசிடென்ட் தான். சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த ஆர்ம்ட் ஃபோர்சஸ். சோ ஆர்டிகல் 53 படி குடியரசுத் தலைவரை நேரடியாகவும் இல்லைன்னா அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலியமாகவும் மத்திய அரசு அதிகாரங்களை செயல்படுத்துறாங்க. பிரசிடென்ட் குவாலிபிகேஷன்ஸ் என்ன, இதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா क्वेश्चन ஏரியா. சோ இந்திய குடிமகன் எல்லாருக்குமே இது சொல்லுவாங்க, சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும்ட்டு. அண்ட் பிரசிடென்ட்னா 35 இயர்ஸ், 35 வயதுகள் கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ இல்ல ஏதாவது லோக்கல் பாடிஸ்லயோ வந்துட்டு ஊதியம் பெறும் பதவியில இருக்கக்கூடாது. மக்களவை உறுப்பினருக்கான தகுதியில இருக்கணும். ஓகேங்களா? சோ பிரசிடென்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா பாராளுமன்ற உறுப்பினராகவோ இல்ல சட்டமன்ற உறுப்பினராகவோ பதவி வகிக்க கூடாது. ஒருவேளை அவர் அப்படி அந்த பதவியில இருக்கும் பட்சத்துல குடியரசுத் தலைவரா அவர் பதவி ஏற்கிற நாள்ல அந்த பதவி காலியானதா கருதப்படும். சோ பார்லிமெண்ட் ஆர் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அந்த பதவி காலியாயிடும். சோ நியூ டெல்லியில தான் ராஷ்டிரபதி பவன் இருக்கு, குடியரசுத் தலைவரோட ஹோம் இல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ அவரோட இல்லமும் சரி அலுவலகம் ரெண்டுமே ஒரே கட்டிடத்துலதான் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம 2 அலுவலகங்களும் இருக்கும். அதாவது ஷிம்லாவில் இருக்கிற ரீட்ரீட் கட்டிடம் அண்ட் ஹைதராபாத்ல இருக்க ராஷ்டிரபதி நிலையம், இதுவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரசிடென்டோட இல்லங்கள் தான். அதாவது வடக்குல ஒண்ணு, இன்னொன்னு தெற்குல வந்துட்டு அமைந்திருக்கணும் அப்படின்ட்டு நினைச்சிருப்பாங்க. சோ அது இம்பார்ட்டன்ட். ராஷ்டிரபதி பவன் தவிர பிரசிடென்டோட ஹோம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஷிம்லால இருக்கிறது, இன்னொன்னு ஹைதராபாத்ல இருக்கிறது. குடியரசுத் தலைவருக்கான தேர்தல். சோ இது வந்துட்டு ஒற்றை வாக்கு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்துட்டு இன்டைரக்ட் எலெக்ஷன் தான், மறைமுக தேர்தல் தான். சரிங்களா? சோ அதுல வந்துட்டு எலக்டோரல் காலேஜ்னு சொல்லுவாங்க, வாக்காளர் குழுமம்னு சொல்லுவாங்க. சோ அதுல யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா
மாநிலங்களவை அப்புறம் மக்களவையில தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சரிங்களா, அதாவது எலெக்டட் கேண்டிடேட்ஸ் தான், லோக்சபா ராஜ்யசபா. அப்புறம் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்களும் வந்துட்டு பாத்தீங்கன்னா எலெக்டட் கேண்டிடேட்ஸ். அண்ட் நியூ டெல்லி அண்ட் புதுச்சேரியில எலெக்டட் கேண்டிடேட்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஸோ இவங்களெல்லாம் உள்ளடக்கியதான் வந்துட்டு பிரசிடென்டோடைய எலக்டரல் காலேஜ் அப்படின்றது. ஸோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா தேர்ந்தெடுப்பாங்க. தேர்ந்தெடுத்த குடியரசுத் தலைவரை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்றது, அதாவது ஓத் அண்ட் அஃபர்மேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்க, பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது வந்துட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தான் வந்துட்டு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். அண்ட் பிரசிடென்டோட டேர்ம் வந்துட்டு 5 years தான். ரீஎலெக்ஷனுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்மா. ஸோ குடியரசுத் தலைவரை வந்துட்டு நியமனம் செய்யறது, பதவி ஏற்பு செய்வது யாருன்னு கேட்பாங்க. ஓத் அண்ட் அஃபர்மேஷன்ஸ் யாரு, பதவி பிரமாணம் செய்து வைக்கிறது யாருன்னு கேட்பாங்க. இந்தியாவின் தலைமை நீதிபதி, இல்லைன்னா உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதினு சொன்னாலும் ஒண்ணுதான். பிரசிடென்டோடைய நிர்வாக அதிகாரங்கள் பார்த்தரலாமா? ஆர்டிகல் 77 படி, அதாவது ஆர்டிகல் சொல்லலாம், அதை நோட் பண்ணிக்கணும். சோ யூனியன் கவர்மெண்ட் விஷயமா என்ன நிகழ்வுகள் நடந்தாலும் அது வந்துட்டு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பேர்ல தான் வந்துட்டு மேற்கொள்ளப்படும். சோ பிரதமர், அமைச்சர், மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். சோ பிரைம் மினிஸ்டரையும் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸையும் அப்பாயிண்ட் பண்றது வந்துட்டு யாருன்னா பிரசிடென்ட் தான். அண்ட் அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பிரதமர் ஆலோசனைப்படி தான் அமைச்சரவை உறுப்பினர்களை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணி துறைகளையும் ஒதுக்கீடு செய்வார். அண்ட் ஸ்டேட் கவர்னர்ஸ், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், அப்புறம் வந்துட்டு தலைமை வழக்கறிஞர், அப்புறம் தலைமை கணக்கு தணிக்கையாளர், அப்புறம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர், தேர்தல் ஆணையர்கள், பணியாளர் யூபிஎஸ்சியோட தலைவர், அந்த உறுப்பினர்கள் எல்லாம் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்றதும் யாருமா? பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். அண்ட் வெளிநாடுகளுக்கான தூதர்களையும் இவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். செலக்ட் பண்றது வந்துட்டு யூனியன் கவர்மெண்டா செலக்ட் பண்ணி கொடுப்பாங்க, அப்பாயிண்ட் பண்றது நியமிக்கிறது பிரசிடென்ட் தான். நெக்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ், சட்டமன்ற அதிகாரங்கள். சோ பொது தேர்தலுக்கு அப்புறமா நாடாளுமன்றத்துடைய புதிய கூட்டத்தொடரை இவர் தான் வந்துட்டு ஸ்பீச் கொடுத்து தொடங்கி வைப்பாருமா. அண்ட் ஒரு ஆண்டுலயும் நாடாளுமன்றத்துடைய முதல் கூட்டம் வந்துட்டு இவரோட ஸ்பீச்சுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். சோ குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுறாரு, அதான் ஸ்டார்ட் பண்றாரு. அண்ட் பார்லிமெண்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஹவுஸ்லயும் சரி ஒரு சட்ட மசோதா நிலுவையில இருந்தா அது குறித்து வந்துட்டு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்துட்டு விசாரிக்கலாம். அண்ட் பண மசோதா, மணி பில்ஸ் அப்படின்றது வந்துட்டு பிரசிடென்டோட ஒப்புதலுக்கு அப்புறம் தான் வந்துட்டு பார்லிமெண்ட்லயும் நீங்க வந்துட்டு அதை தாக்கல் பண்ண முடியும். அண்ட் மக்களவையோட 5 ஆண்டுகள் முடிகிறதுக்கு முன்னாடி அதை கலைக்கும் அதிகாரமும் பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. அண்ட் கலை, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, சமூக பணி, இந்த துறைகள்ல சிறந்து விளங்குற 12 நபர்களை பிரசிடென்ட் வந்துட்டு ராஜ்யசபாக்கு நியமிக்க முடியும். அண்ட் 2 ஆங்கிலோ இந்தியன்ஸையும் நியமிக்க முடியுமா? பட் இப்போ அந்த விஷயத்த வந்துட்டு நீக்கிட்டாங்க சரிங்களா. ஆங்கிலோ இந்தியன்ஸ் நியமனம்னா இனிமே கிடையாது. நிதி அதிகாரங்கள், பினான்சியல் பவர்ஸ், பட்ஜெட் தாக்கல் பண்றது, வரவு செலவு கணக்கு, அதை வந்துட்டு பிரசிடென்டோட அனுமதி பெற்றதுக்கு அப்புறம் தான் யூனியன் கவர்மெண்டோட பினான்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு பார்லிமெண்ட்ல சமர்ப்பிக்க முடியும். அண்ட் இந்தியாவோட அவசர நிதியில இருந்து, கண்டிஜென்சி ஃபண்ட்ல இருந்து எமர்ஜென்சி பர்பஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்காக பணம் எடுத்து கொடுக்கும் அதிகாரம் வந்துட்டு பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்கு. ஜுடிஷியல் பவர்ஸ், நீதி அதிகாரங்கள். ஆர்டிகல் 72 படி ஒரு தண்டனையை குறைக்கிறது, ஒத்தி வைக்கிறது, தண்டனையில இருந்து விடுவிக்கிறது, மன்னிப்பு வழங்குறதெல்லாம் வந்துட்டு குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. பார்டனிங் பவர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. மிலிட்டரி பவர்ஸ் எல்லாருமே ஆர்டிகல் நோட் பண்ணுங்க. ராணுவ அதிகாரங்கள், பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி அப்படின்ற அதிகாரத்தை வந்துட்டு இவருக்கு நாம கொடுத்திருக்கோம் பிரசிடென்ட் அண்டர் ஆர்டிகல் 53 ஆஃப் 2. ராஜதந்திர அதிகாரங்கள், வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்றாரு. ஓகேங்களா. அண்ட் இந்தியாவுக்கான வெளிநாட்டு தூதர்களையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா வெல்கம் பண்ணுவாரு. அண்ட் வெளிநாடுகள், ஃபாரின்ல இருந்து எல்லா அக்ரிமெண்ட்ஸ், ஒப்பந்தங்களையும் பிரசிடென்டோட பெயர்ல தான் வந்துட்டு நடைபெறுது.
எமர்ஜென்சி பவர்ஸ், நெருக்கடி நிலை. ஆர்டிகல் 352 படி வந்துட்டு பாத்தீங்கன்னா நேஷனல் எமர்ஜென்சி, தேசிய நெருக்கடி அறிவிக்கலாம். அண்ட் ஆர்டிகல் 356 படி வந்துட்டு பாத்தீங்கன்னா மாநில அரசை கலைக்கும் அதிகாரமும் இருக்கு. சோ பிரசிடென்ட் சார்பா கவர்னர் ரூல் அப்படின்னு வந்துட்டு அந்த மாநிலத்துல வரும். அண்ட் நிதி நெருக்கடி தான் ஆர்டிகல் 360. சோ கேரளா பஞ்சாப்ல தான் வந்துட்டு பிரசிடென்ட் ரூல் வந்துட்டு பாத்தீங்கன்னா மேக்சிமம் 9 தடவை வந்திருக்குமா. கேரளா அண்ட் பஞ்சாப்ல 9 டைம்ஸ் வந்துட்டு பிரசிடென்ட் ரூல் அதிகபட்சமா வந்திருக்கு. கைஸ், இந்த நேஷனல் எமர்ஜென்சி, பினான்சியல், அப்புறம் இந்த ஸ்டேட் எமர்ஜென்சிலாம் அதோட ஆர்டிகல்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. குடியரசுத் தலைவரை நீக்கம் செய்யறது அப்படின்றது வந்துட்டு இன்கேஸ் பிரசிடென்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிசைன் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா ரிசைன் பண்ணலாம். பட் அவரோட ரெசிக்னேஷன் லெட்டர் யார்கிட்ட கொடுக்கணும்னா வைஸ் பிரசிடென்ட் கிட்ட கொடுத்தாங்க. அண்ட் ஆர்டிகல் 61 படி பிரசிடென்ட பதவி நீக்கம் செய்யலாம், இம்பீச்மெண்ட் சொல்லுவாங்க. சரிங்களா? சோ பட் அதுக்கான பதவி நீக்கம் அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல 2 ஹவுசஸ்லயுமே தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அது நிறைவேற்றவும் பட்டிருக்கணுமா. ஸ்பெஷல் மெஜாரிட்டில அது பாஸ் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் தான் அவரை நீங்க வந்துட்டு பதவி நீக்கம் செய்ய முடியும். சோ பார்லிமெண்டால மட்டும்தான் பதவி நீக்கம் செய்யணும். வைஸ் பிரசிடென்ட், பிரசிடென்ட்டுக்கு அடுத்து ஓகேங்களா ஹையஸ்ட் ரேங்க் வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட் தான். சோ ஆர்டிகல் 63 இந்த ஆர்டிகல்ஸ்லாம் நோட் பண்ணுங்க. வைஸ் பிரசிடென்ட பத்தி சொல்லுது. சோ வைஸ் பிரசிடென்ட்கான குவாலிஃபிகேஷன் இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். பிரசிடென்ட் மாதிரி 35 இயர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருக்கணும். அண்ட் மத்திய மாநில அரசுகள், உள்ளாட்சி அமைப்புகள்ல பதவி ஊதியம் தரக்கூடிய பதவியில இருக்கக்கூடாது. ராஜ்யசபா உறுப்பினருக்கான தகுதிகளை பெற்றிருக்கணும். சோ வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் பத்தி சொல்றது ஆர்டிகல் 66. சோ இவரு இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமா தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சரிங்களா? சோ இவங்கள தேர்ந்தெடுக்கிறது வந்துட்டு பார்லிமெண்ட்ல இருக்கிற இரு அவைகளுடைய எலெக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்துட்டு ஓட் பண்ணுவாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் நியமன உறுப்பினர்கள் வந்துட்டு ஓட் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. வைஸ் பிரசிடென்ட் பதவி காலமும் 5 ஆண்டுகள் தான். அண்ட் ரீ எலெக்ஷனுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் வைஸ் பிரசிடென்ட் தான் ராஜ்யசபாவுடைய சேர்மன். குடியரசுத் தலைவர் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் அவங்க பதவிகள் ஒரே சமயத்துல காலியாக இருக்கும் பட்சத்துல சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவர் பணிகளை செய்வாருமா. சோ அந்த மாதிரி ஒன் டைம் நடந்திருக்கு. 1969ல வந்துட்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இதயத்துல்லா அவர்கள் வந்துட்டு குடியரசுத் தலைவரா நியமிக்கப்பட்டிருக்கார். பிகாஸ் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் 2 பேரோட பதவியும் வந்துட்டு காலியா இருந்த தருணம் அது. இது இம்பார்ட்டன்ட். சோ நீங்க வைஸ் பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல வந்துட்டு மாநிலங்களவையில தான் நீங்க தீர்மானம் கொண்டு வரணும். பிகாஸ் அவர் மாநிலங்களவையோட சேர்மன். சரிங்களா? சோ அவங்க தீர்மானம் கொண்டு வந்து அது பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரெசல்யூஷன், அதுக்கப்புறமா அவருக்கு 14 days நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் வந்துட்டு நீங்க இன்னமும் அவர் மேல நம்பிக்கை வரல அப்படின்னா நீங்க வந்துட்டு அவரை இம்பீச்மெண்ட் பண்ணலாம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். சோ மாநிலங்களவையோட நடவடிக்கைகளை முறைப்படுத்துறது, மாநிலங்களவையில தீர்மானம், கேள்விகளை அனுமதிக்கிறது. சோ பிரசிடென்டோடைய பதவி காலியா இருக்கும் போது வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்டா ஆக்ட் பண்ணணும். பட் 6 மாத காலம் மட்டும்தான் ஆக்ட் பண்ண முடியும். அதுக்குள்ள நியூ பிரசிடென்ட் நம்ம எலெக்ஷன் வச்சு இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலமா தேர்ந்தெடுக்கணும். ஆர்டிகல் 100 என்னன்னு கேட்பாங்கம்மா. சோ ராஜ்யசபால வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பில் வருது. அந்த பில்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஓட்டெடுப்பு நடத்தணும்னு சொல்றாங்க. சோ அந்த ஓட்டெடுப்புல வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 பக்கமும் சம நிலையில வருது. சரிங்களா? 100 சும்மா சொல்றோம் 100. அப்பனா என்ன பண்ணலாம்னா வைஸ் பிரசிடென்ட் இருக்காரு இல்லையா, அவர் ராஜ்யசபா சேர்மன் தான் இல்லையா, அவர் ஓட் பண்ணலாம். ஏன்னா 2 பக்கமும் சமநிலையில ஓட்டு இருக்கு. சோ அவர் ஒரு ஓட் பண்ணாதான் எது 101 பார்த்தா அந்த பில்ல வந்துட்டு பாஸ் பண்ணலாமா வேண்டாமா நம்ம தெரியும். அத சொல்றதுதான் ஆர்டிகல் 100.
பிரைம் மினிஸ்டர் பத்தி சொல்ற ஆர்டிகல் 74மா. சோ பிரைம் மினிஸ்டரை கொண்ட அமைச்சரவை குழு வந்துட்டு பிரசிடென்ட்க்கு அட்வைஸ் கொடுக்கலாம். பிரைம் மினிஸ்டர் கான்செப்ட் நம்ம இங்கிலாந்து டெமோக்ரஸில இருந்தா எடுத்துருக்கோம். சோ மக்களவையில பெரும்பான்மை கட்சியோட தலைவர் தான் வந்துட்டு பிரதம அமைச்சர். ஓகேங்களா, அவர் அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட் தான். அண்ட் மற்ற அமைச்சர்கள் மற்ற மினிஸ்டர்ஸ் யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்ணணும்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லி பிரசிடென்ட் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுவாரு. ஓகேங்களா. டியூட்டிஸ் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். சோ பிரைம் மினிஸ்டரோட பணிகள் அப்படின்றது என்ன? பிரதம அமைச்சருடைய கடமைகள். ஆர்டிகல் 78 படி பிரதம அமைச்சர் அமைச்சர்களுடைய நிலை அறிந்து அவங்களுக்கு பல்வேறு துறைகளை ஒதுக்கீடு செய்வாங்க. அமைச்சரவை கூட்டத்தோட தலைமை வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் தான். அண்ட் கேபினெட் அமைச்சரவை கூட்டம் நடைபெறாதப்போ பிரதம அமைச்சர் என்ன பண்ணுவார்னா மூத்த சகாக்கள் 2 அல்லது 3 இயல்பாக கலந்து ஆலோசிக்கலாம். மத்திய அரசு விவகாரங்கள் சட்டத்திற்கான முன்மொழிகளும் வந்துட்டு இவர் மானிட்டர் பண்ணுவார். சோ பிரைம் மினிஸ்டர் அப்படின்றவங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் பிரசிடென்ட்க்கு நடுவில் ஒரு பிரிட்ஜ் மாதிரி செயல்படுவாங்க கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக. சோ இவங்க வந்துட்டு ரியல் லீடர். ஓகேங்களா, ரியல் ஹெட். நாமினல் ஹெட்னா பிரசிடென்ட் தான். அண்ட் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸ் மாநாடுகளுக்கெல்லாம் பிரதிநிதித்துவமா இந்தியாவில இருந்து போறது பிரைம் மினிஸ்டர் தான். நெக்ஸ்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பார்த்தலாம். அமைச்சரவை குழு. தேர்தலுக்கு அப்புறமா வந்துட்டு பாத்தீங்கன்னா அமைச்சர்களுடைய ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் அமைச்சரவையை நியமிப்பார். பிரதம அமைச்சரோட ஆலோசனைப்படி. சோ ஒட்டுமொத்த மக்களவை உறுப்பினர்களை 15% மட்டுமே வந்துட்டு அமைச்சரவை உறுப்பினர்களா இருக்க முடியும். கேட்டகரிஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ். சோ கேபினெட் அமைச்சர்கள் அப்படின்னா யாருன்னு பார்த்தோம்னா கேபினெட் அமைச்சர்கள்னா நிர்வாகத்துடைய மையக்கருவை உருவாக்கும் மூத்த அமைச்சர்கள். சரிங்களா, பாதுகாப்பு, நிதி, வெளியுறவு கொள்கைகள், உள்துறை இதெல்லாம் முக்கிய முடிவுகள் எடுக்கிறவங்க தான் கேபினெட் மினிஸ்டர்ஸ். ராஜாங்க அமைச்சர்கள் 2வது வகை. அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட துறைகள்ல பொறுப்பு அமைச்சரா வந்துட்டு செயல்படுவாங்க. இணை அமைச்சர்கள் டெபுட்டி அமைச்சரவையில் 3வதாக இருக்கிறது. கேபினெட் அமைச்சர்கள் இல்லைன்னா ராஜாங்க அமைச்சர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவதில் இவங்க உதவி பண்ணுவாங்க. டெபுட்டி மினிஸ்டர்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா உதவி பண்ணுவாங்க. இந்திய நாடாளுமன்றம் பார்லிமெண்ட். சோ இதுல 3 ஆர்கன்ஸ் இருக்குமா பார்லிமெண்ட்ல. பிரசிடென்ட், ராஜ்யசபா, லோக்சபா அப்படின்றது. ராஜ்யசபா மாநிலங்களவை, மேலவை சொல்லுவாங்க. லோக்சபா மக்களவை, கீழவை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. சோ பை கேமரல் தான், இரவை இருக்கு. சோ அதுல ஃபர்ஸ்ட் நாம ராஜ்யசபா பார்க்கலாம். சோ ராஜ்யசபால வந்துட்டு பாத்தீங்கன்னா மொத்தமா 250 உறுப்பினர்கள். அதுல 238 வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்ல இருந்து வந்துருவாங்க. ஓகேங்களா, இன்டைரக்ட் எலெக்ஷன். மீதி 12 மெம்பர்ஸ் வந்துட்டு பிரசிடென்ட் தான் நாமினேட் பண்ணுவார். இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை, சமூக சேவை இந்த துறைகள்ல சிறந்து விளங்கிய ஒரு 12 உறுப்பினர்களை பிரசிடென்ட் வந்துட்டு நாமினேட் பண்ணுவாங்க. மாநிலங்களவை உறுப்பினர் ஆகணும்னா என்னென்ன தகுதிகள் இருக்கு? இந்திய குடிமகனா இருக்கணும், 30 வயது கம்ப்ளீட்டா இருக்கணும், இது இம்பார்ட்டன்ட். அண்ட் அரசாங்கத்துக்கு ஊதியம் பெறும் பதவியில இருக்கக்கூடாது. மக்களவையிலயோ இல்ல எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கக்கூடாது. அண்ட் ராஜ்யசபா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெர்மனன்ட் ஹவுஸ்மா. ஓகேங்களா, நிரந்தர அவை, அதை கலைக்க முடியாது. மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவி காலம் வந்துட்டு 6 years 6 ஆண்டுகள். சோ அந்த உறுப்பினர்கள் 3 ஒரு பகுதியினர் வந்துட்டு ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு பிறகும் வந்துட்டு ஓய்வு பெறுவாங்க. அண்ட் அதனால ஏற்படும் காலியிடங்கள்ல புது உறுப்பினர்களால் நிரப்பப்படும். துணை குடியரசுத் தலைவர் பதவி வழியா தான் மாநிலங்களவையோட தலைவரா செயல்படுறாரு. நிதி மசோதா, மணி பில்.
அண்ட் ராஜ்யசபாவுக்கு நிதி மசோதா வந்துட்டு பாத்தீங்கன்னா அது மேல எந்த ஒரு இதுவுமே இல்லம்மா. நிதி மசோதாவை திருத்தம் செய்யவோ இல்லைன்னா அதை ரிஜெக்ட் நிராகரிக்கோ ராஜ்யசபாவுக்கு அதிகாரமே கிடையாது. மக்களவைக்கு மட்டும்தான் நிதி மசோதாவில அறிமுகப்படுத்த முடியும். அண்ட் மாநிலங்களவை ஒப்புதலுக்காக வந்துட்டு பாத்தீங்கன்னா போகும். பட் ஆனா மாநிலங்களவை வந்துட்டு திருத்தம் செய்ய முடியாது, ரிஜெக்ட் பண்ண முடியாது. 14 days சும்மா வந்துட்டு மாநிலங்களவையில இருக்கும். 14 daysக்கு அப்புறம் தானாவே மாநிலங்களவை ஒப்புதல் கொடுக்குறாங்களோ இல்லையோ அது சட்டமாக்கப்படும். ஸோ எலெக்ஷன் டு த ராஜ்யசபா வந்துட்டு பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்களா, எம்எல்ஏஸ்ன்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா வாக்களிப்பாங்க. ஸோ யாரெல்லாம் வந்துட்டு அந்த ஸ்டேட்ல இருந்து ராஜ்யசபாக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது இன்டைரக்ட் எலெக்ஷன் தான், மக்களால தேர்ந்தெடுக்கக்கூடிய எலெக்ஷன் கிடையாது ராஜ்யசபா எலெக்ஷன். லோக்சபா. ஸோ லோக்சபால மேக்சிமம் 552 மெம்பர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். இப்போ வந்துட்டு 543 தான் இருக்காங்க. அண்ட் ஆங்கிலோ இந்தியன் சமூகத்துல சேர்ந்த 2 உறுப்பினர்களை பிரசிடென்ட் நியமிக்கலாம்னு சொல்றாங்க. பட் இப்போ வந்துட்டு அது கிடையாது. இப்போ வந்துட்டு அந்த ஃபீச்சர் கிடையாது. ஸோ லோக்சபா உறுப்பினர் ஆகணும்னா தகுதிகள் இந்தியன் சிட்டிசன், 25 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அவரது பேர் வந்துட்டு நாட்டில் ஏதாவது ஒரு பகுதியோட வாக்காளர் பட்டியலில் இடம் பெற்றிருக்கணும். மத்திய மாநில அரசு அலுவலகங்கள்ல ஊதியம் பெறும் பதவியில இருக்கக்கூடாது. அண்ட் மனநிலை சரியில்லாதவரா இருக்கக்கூடாது. நான் அகைன் ரிப்பீட் பண்றேன், ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. பிகாஸ் ராஜ்யசபானா 30 வரும், பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட்னா 35 வரும், லோக்சபானா 25. ஓகேங்களா. ஸோ ஏஜ் கரெக்டா பார்த்துக்கணும். பொதுவா மக்களவை வந்துட்டு பாத்தீங்கன்னா முதல் கூட்டத்துல இருந்து 5 ஆண்டுகள் வரைக்கும் செயல்படுவாங்கம்மா. சரிங்களா. பட் அந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி மக்களவை கலைக்கக்கூடிய உரிமை வந்துட்டு பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. எலெக்ஷன். ஸோ லோக்சபா எலெக்ஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா டிரெக்ட் எலெக்ஷன் தான். மக்களவை தேர்தல் அப்படின்றது வந்துட்டு அந்த 18 வயது பூர்த்தி ஆகி இருந்தது அப்படின்னா நீங்க வந்துட்டு டிரெக்டா ஓட் பண்ணி உங்களுக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கலாம். செயல்பாடுகள், ஃபங்க்ஷன்ஸ். ஸோ எல்லா மசோதாக்களையும் மக்களவையில அறிமுகப்படுத்தவும் நிறைவேற்றவும் முடியுமா, நிதி மசோதா உட்பட, மணி பில் உட்பட. குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அவங்களுடைய பதவி நீக்க விவகாரங்கள்ல மக்களவை தான் முடிவெடுப்பாங்க. அண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ், இதையும் வந்துட்டு பாத்தீங்கன்னா மக்களவையும் மாநிலங்களவைக்கும் சமமான அதிகாரம் இருக்கு. அண்ட் வந்துட்டு பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்கிறதுலையும் லோக்சபா இருக்காங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்துட்டு பாத்தீங்கன்னா லோக்சபால மட்டும்தான் நீங்க வந்துட்டு கொண்டு வர முடியும். அண்ட் தமிழ்நாட்டை சேர்ந்த ராஜ்யசபா மெம்பர்ஸ் 18 மெம்பர்ஸ், லோக்சபால 39 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே அந்த பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் போவாங்க ராஜ்யசபாக்கு. ஸோ ராஜ்யசபானா தமிழ்நாடு உறுப்பினர்கள் 18 பேர், லோக்சபானா 39 மெம்பர்ஸ் இருக்காங்க. சபாநாயகர். மக்களவையில தலைமை வந்துட்டு சபாநாயகர். ஸோ மக்களவை உறுப்பினர்களுக்குள்ளாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்துப்பாங்க. அண்ட் மக்களவை கலைக்கப்பட்டா கூட இந்த புதிய சபாநாயகர் வந்துட்டு நீங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு வரைக்கும் பழைய சபாநாயகர் தான் பதவியில நீடிப்பார். சோ ஒரு மசோதாவா, பண மசோதாவா இல்ல வேற சாதாரண மசோதா, மணி பில்லா இல்ல ஆர்டினரி பில்லா அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானிக்கிற அதிகாரம் லோக்சபா இருக்க ஸ்பீக்கருக்கு தான் இருக்கு. சோ இது பட்ஜெட் செஷன், மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர்ல எப்போ வரும்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. நாடாளுமன்ற அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள், வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுறது, பொதுமக்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள், சர்வதேச உறவுகள், உள்நாட்டு கொள்கைகள்லாம் விவாதிக்கிறது. அப்புறம் நாடாளுமன்றம்ல பிரசிடென்ட் மீதான இம்பீச்மெண்ட், குற்றச்சாட்டுகள் விசாரிக்கிறது. உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்ற நீதிபதிகள், தலைமை தேர்தல் ஆணையர் இவங்களுடைய சட்ட விதிமுறைப்படி பதவி நீக்கம் செய்யற அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு. அண்ட் ஸ்டேட்ஸோட எல்லைகளை மாற்றி அமைக்கவும் நாடாளுமன்றத்துக்கு தான் உரிமை இருக்கு. நெக்ஸ்ட், அட்டார்னி ஜெனரல், இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். அவரை பத்தி சொல்ற ஆர்டிகல் எதுன்னு கேட்பாங்க. 76.
நாட்டுடைய உயர்ந்த சட்ட அதிகாரின்னு சொல்றாங்கம்மா. இவர் அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட் தான். ஓகேங்களா. உச்ச நீதிமன்ற நீதிபதியோட தகுதிகள் குவாலிபிகேஷன்ஸ் தான் இவருக்கும் இருக்கு. சோ இவரோட அதிகாரங்கள் பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்துக்கு ஆலோசனை சொல்லுவார். சோ இந்தியாவில இருக்க எல்லா கோர்ட்ஸ்லயுமே வந்துட்டு வழக்காடும் உரிமை இவருக்கு இருக்கு. அண்ட் பார்லிமெண்ட்ல 2 ஹவுசஸ்லயுமே வந்துட்டு பேசுவதற்கு பங்கு கொள்வதற்கான உரிமை இவருக்கு இருக்கு. அண்ட் கூட்டத்தொடர்ல வாக்களிக்கும் உரிமை வந்துட்டு இல்லாத ஒரு உறுப்பினர் தான் இவர். அண்ட் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சலுகைகளும் வந்துட்டு இவருக்கும் கிடைக்கும். ஜுடிஷியரி நீதித்துறை 3வது அங்கம் தான் வந்துட்டு ஜுடிஷியரி. சோ சுப்ரீம் கோர்ட்ஸ் உச்ச நீதிமன்றம். சோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யாருன்னா சுப்ரீம் கோர்ட் தான். சோ சுப்ரீம் கோர்ட் வந்து டெல்லியில எப்ப இனாகிரேட் பண்ணாங்கன்னா Jan 28, 1950. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சோ 1950ல சுப்ரீம் கோர்ட்ல வர 8 ஜட்ஜஸ் தாமா இருந்தாங்க. அட் பிரசன்ட் 34 ஜட்ஜஸ் இருக்காங்க. நீதிபதிகள் நியமனம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட் தான். சோ குவாலிஃபிகேஷன் என்ன? சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும். ஹைகோர்ட்டோட தலைமை நீதிபதியா 5 இயர்ஸ் இருக்கணும். அண்ட் ஹைகோர்ட்டோட அட்வொகேட்டா 10 இயர்ஸ் இருக்கணும். குடியரசுத் தலைவர் பார்வையில் ஒரு சிறப்பு மிக்க சட்ட வல்லுநரா இருக்கணும். அண்ட் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியும் சரி, அதர் ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஓய்வூதிய வயது 65. இதே ஹைகோர்ட்னா 62. உச்ச நீதிமன்றத்துடைய அதிகாரங்களும் பணிகளும். சோ தனக்கான ஒரு நீதி வரையறை வந்துட்டு இருக்குமா? சரிங்களா. 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையான சிக்கல்கள் இதெல்லாம் வந்துட்டு தீர்த்து வைப்பாங்க. மேல்முறையீட்டு நீதிமன்றம் நீதி வரையறை. சோ ஒரு உயர் நீதிமன்றத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா வழக்கு இருக்கு, அது மேல்முறையீடு செய்யணும்னா நீங்க உச்ச நீதிமன்றத்துக்கு வரலாம். ஆலோசனை அப்படின்றது பிரசிடென்ட் இந்த மாதிரி பீப்புளுக்கு வந்துட்டு அட்வைஸ் கொடுப்பாங்க. அவங்க கேட்கிற பட்சத்துல ஆலோசனை தர்றது. வேற வந்துட்டு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை அப்படின்றது எல்லா நீதிமன்றங்களும் வந்துட்டு கட்டுப்படணும். ஜுடிஷியல் ரிவ்யூ. சோ அரசியலமைப்பு சட்டத்துல ஏற்படுற சந்தேகங்கள், கருத்து வேற்றுமைகள், அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறது. சோ அதுக்கான விஷயங்களுக்கான ஜுடிஷியல் ரிவ்யூ எல்லாம் வந்துட்டு உங்களால பண்ண முடியும். ஓகேவா. இப்போ புக் பேக் ஆன்சர்ஸ் பாத்திரலாமா? சோ கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்னா யாருமா? Presidents, right? Next, real executive. Real executive. மணி பில்லா சாதாரண மசோதாவா டிசைட் பண்றது லோக்சபா ஸ்பீக்கர். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு யாருக்கு ரெஸ்பான்சிபிள்னு பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர். லோக்சபா கேண்டிடேட்டோட வயது 25. இந்தியாவோட பவுண்டரிஸ் வந்துட்டு சாரி the authority to alter the boundaries வந்துட்டு இது பார்லிமெண்ட்டுக்கு தான் அத்தாரிட்டி இருக்கு. பிரசிடென்ட் ஃபினான்ஷியல் எமர்ஜென்சினா 360. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்றது பிரசிடென்ட் தான். நெக்ஸ்ட் மணி பில் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிரசிடென்டோட அனுமதி இல்லாம நீங்க பார்லிமெண்ட்ல வந்துட்டு தாக்கல் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட் எக்ஸ் அஃபிஷியோ சேர்பர்சன் ஆஃப் ராஜ்யசபா சாரி இது இருக்கா லீடர் ஆஃப் த நேஷன்ஸ் பிரைம் மினிஸ்டர் தான். இது வைஸ் பிரசிடென்ட் தான் எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. ஸோ இது ஆங்கிலோ இந்தியனுக்கு தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா போத் ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்லயும் பேச உரிமை இருக்கு. Chief Justice, other judges of the Supreme Court, 65 years Supreme Court நாலே.
கார்டியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் சுப்ரீம் கோர்ட் தான். ஸோ சுப்ரீம் கோர்ட்ல வந்து 28 ஜட்ஜஸ் இருக்காங்க. டோட்டல் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா வந்துட்டு 250. 12 வந்துட்டு பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவாரு. நெக்ஸ்ட் 30 இயர்ஸ் கரெக்ட். டிரெக்ட் எலெக்ஷன் இல்லைம்மா ராஜ்யசபா. ஸோ 1 to 3 தான் கரெக்ட். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோடைய பதவி காலம் 62 கிடையாது. Third organ of the government correct. Appellate இருக்கு. The law declared by Supreme Court binding on all courts within the territory of India correct. Appellate fundamental rights appellateல வராது. So 2, 4 தான் correct. Okay, match பண்ணலாமா? Article 53 சொல்லுங்க. So அது president power. 63 வந்துட்டு vice president. 356 னா state emergency. 76 வந்துட்டு attorney general. 352 அப்படின்னா வந்துட்டு இது internal emergency. Okay, thanks a lot for watching. Next class ல பார்க்கலாம்.